ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர் சரவணன் சாருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல் படத்துக்கு அப்புறம் அடுத்த 2 படம் பெருசாக போகலனாலும் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய டேரக்டர் கதை சொல்லுவாங்க எனக்கு வந்து கதை சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் மீட்டிங் போகும்போது அங்கே ஒரு சின்ன விஷயம் கிளாஷஸ் ஏற்பட்டு வேணும்னு ஒதுக்கிடுவாங்க. பட் ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப போல்டாக கதை கேட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் கில் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் அப்புறம் நல்லா இருக்கும்னு நம்பினார். அவர் நம்பிக்கை நான் வீண் போடாமல் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏன்னா படத்தில் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைட் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் அது. அவர் எனக்கு டேரக்டர் கதை சொல்லி ப்ரொடியூசர் ஓகே நீங்கள் பண்ணுறீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவர் பர்சனலாக சொன்ன விஷயம் அதுதான். படத்தில் பாக்கி போர்ஷன்ஸை காட்டிலும் அந்த ஃபைட் போர்ஷன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் நிறைய அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும். என்னென்ன ட்ரை பண்ணணுமோ ரொம்ப புதுசாக பண்ணணும். பேந்தர் கேமரா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பிரமிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். ஓகே ஃபைட் மாஸ்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக இருக்கணும். ஏன்னா கமர்ஷியல் லெவலில் இதுக்கு படம் பண்ணது கிடையாது. இந்த படம் கமர்ஷியல் மார்க்கெட் கண்டிப்பாக என்னோட கமர்ஷியலில் ஒரு பெரிய அந்தஸ்து ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தணும் எனக்கு. கண்டிப்பாக இந்த எங்கள் ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சு டே 1லேருந்து இன்னைக்கு இங்கே நடக்கிற விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அவர் தான் துணையாக இருக்காரு எங்கள் எல்லாத்துக்குமே. ப்ரொடியூசர்னா ஒரு சாங் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்னால் எங்கே தனியாக உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் இங்கே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் கூடயே நின்று எப்படி பண்ணுறோம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே ரசிச்சார் கூட இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் பத்மராஜ் சார், எல்ஜிஆர் சார் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2 விதமாக இருந்தாங்க. ஏன்னா 2 ஜென்ரேஷன் பற்றிய கதை அது. ஒரு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பத்மராஜ் ஷூட் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாரு. இன்னொரு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்ஜிஆர் சார். ஏன்னா எல்ஜிஆர் சார் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்க காலத்தில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற விதமாக எல்ஜிஆர் சாருக்கு தான் நிறைய விஷயங்கள். ஏன்னா காமெடி எடுத்தாலே அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா மூமெண்ட்ஸுமே அற்புதமாக சொல்லி கொடுத்து நல்ல வேலை வாங்கினார். கண்டிப்பாக இந்த படம் என்னோட கமர்ஷியல் அந்தஸ்தை எடுத்து நம்புகிறேன். என்ன மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட் கூட வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ராம்கி சார், இனியா, அப்புறம் வைஜி மகேந்திரன் சார் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவருக்கு பாதி படத்தில் அவர் ஏன் கூட வராரு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு டிப்ஸ் கொடுத்தாரு. ஆக்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணு, நீ இது பண்ணாத பட் ட்ரை பண்ணி பாருங்குவார். பட் அது அவர் சொன்ன விஷயத்த உள் வாங்கி ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அது எல்லாம் அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே வந்து வைஜி மகேந்திரன் சார் தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் கமர்ஷியல் உயர்த்து நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.